ஏய் இல்லடா புலம்பிட்டியா? இங்க பார், நான் இங்க எங்களை தோட்டத்துக்கு நிற்கிறேன். இங்க பார், பாத்தியா? இதுதான் வாழை பொத்திடாப்பா. நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டியா? அங்க ஒரே டின்னுகள்ல வரும் சாப்பிட்டு கொண்டு திமிர் கதைகள் வரும். இதை பார், இங்க பார், எப்படி சோக்கான மாம்பழம் ஒரு காயா இருக்குடா, நீ பழுக்க போகுது. இதெல்லாம் நீ உங்க வாழ்க்கையில பார்த்துருப்பியா? இல்லை. இங்க பார், சோக்கான பப்பா காயிடாப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பழமா மாறிடும். இங்க பார், எப்படி பழுத்துருக்கு பார்த்தாப்பா. அங்கே வேறு அந்த பழத்துக்கு வேறு அந்த உருண்டுகள் இருக்குப்பா. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னு. இதான் அப்படி ஒரு தோட்டத்தை வச்சு வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்களா? அப்போ இங்கே சின்ன ஒரு பப்பா மரம் ஒன்று நேற்று தான் கண்டு வாங்கி வச்சுனா பார்த்தி ஒரு நாளுக்கு எப்படி வளர்ந்துட்டுடாப்பா. சரி, நீ போன வை, நான் பிறகு உனக்கு அடிக்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கு, அடிச்சு கொண்டு. இந்த ஆள் வந்த எல்லாத்தையும் புளி தள்ளி வந்துருக்குது. அண்ட புழுவா ஆகாட புழுவா கிடக்கு, என்னையோ கிடந்து ஊந்து கொண்டு கிடக்கு. சித்தப்பா, நீங்க தான் இந்த மரத்தை எல்லாம் வளர்ந்த மாதிரி புளி கொண்டு இருக்கிறீங்க. அப்படி சொல்றதான்டா விஷயங்கள் ஒன்றும் இப்படி போய் அடிச்சு விடுறானே ஆக்களுக்கு. நான் தண்ணி ஊற்றி வரைக்கிறது, நீங்க இப்படி அணைஞ்சி கொண்டு இருந்தா புளுத்தி கொண்டு. அப்படி யாரு தண்ணி ஊத்தினா என்னடாப்பா? மரம் வளர்ந்தா சரிதான்டாப்பா. இதுல என்ன இருக்கு? இந்த புழுவால தான் நீங்க ஊரை விட்டு ஓடி போய் வெளிநாட்டுல இருந்தீங்க. என்ன எதிர்த்தா கேள்வி கேட்குறீங்க? உனக்கு கணிதத்துக்கு எத்தனை மார்க்ஸ்? 76. 76 எடுத்து நீ எல்லாம் எடுத்து கைக்கூட ஓடு, ஓடி போய் படி, ஓடு, அதெல்லாம் முறிச்சு விட்டுரு. ஓடு. இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏய், எதிர்த்து கதைக்க கூடாது. ஓடு, ஓடி போய் படி. நாங்க இப்படித்தான் பெரியாக்கள் அப்படி இப்படி படிச்சு தள்ளுவோம். அதையெல்லாம் பொது வழியில சொல்லி கொண்டு இருக்கிறேன்.